12th standard chapter 1 application of matrices and determinant example 1.28. Example 1.28, the upward speed v of t of a rocket at time t is approximated by v of t equal to at square plus bt plus c. அதாவது ஒரு ராக்கெட்டோடைய அப்வர்ட் ஸ்பீடை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு அந்த ஸ்பீடையும் டைமையும் ரிலேட் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் வந்து கொஸ்டின்ல கொடுத்துருக்கு. ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா when time t equal to 3 இருக்கும்போது ஸ்பீட் 64 னு கொடுத்திருக்கு. time t equal to 6 இருக்கும்போது ஸ்பீட் 133 னு கொடுத்திருக்கு. time t equal to 9 இருக்கும்போது ஸ்பீட் 208 னு கொடுத்திருக்கு. நமக்கு find the speed at time t equal to 15 செகண்ட்ல கேட்டிருக்கு. t equal to 15 செகண்டா இருக்கும்போது இந்த ஸ்பீட் என்னன்னு கேட்டிருக்கு. using Gauss elimination method. Gauss elimination method யூஸ் பண்ண சொல்லுது. சொல்யூஷன் given முதல்ல கொடுத்திருக்க ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷனை எடுத்து இங்க எழுதிருக்கேன். அந்த ஈக்குவேஷன் 1 னு வெச்சுக்கிடுங்க. இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு பாத்தீங்களா, t equal to 3 இருக்கும்போது ஸ்பீட் 64, v of 3 equal to 64, அதாவது டைம் 3 இருக்கும்போது ஸ்பீட் 64, அப்புறம் டைம் 6 இருக்கும்போது ஸ்பீடு 133, டைம் 6 இருக்கும்போது ஸ்பீடு 133, அதே மாதிரி டைம் 9 இருக்கும்போது ஸ்பீடு வந்து 208, டைம் 9 இருக்கும்போது ஸ்பீடு வந்து 208. அந்த மூணையும் எடுத்து எழுதியிருக்கோம். ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போ வந்து ரைட் சைடில் இந்த ஈக்குவேஷன்ல ரைட் சைடில் வந்து t வர இடத்துல 3a சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும்? a 3 ஸ்கொயர் பிளஸ் b into 3 plus c equal to 64 வரும். 3a ஸ்கொயர் பண்ணா 9a 9 வரும். அப்புறம் முன்னாடி a இருக்கு பிளஸ் இங்க 3b plus c equal to 64. மாதிரி இந்த ஈக்குவேஷன்ல t வர இடத்துல 6 சப்ஸ்டிட் பண்ணுங்க. பண்ணா a into t ஸ்கொயர் பதிலா 6 ஸ்கொயர் வரும். ஓகேவா? பிளஸ் b into t க்கு பதிலா 6 போடும் பிளஸ் c equal to 133. 6 ஸ்கொயர் பண்ணா 36, a முன்னாடி இருக்கு a வந்துரும். 36a பிளஸ் 6b பிளஸ் c equal to 133. அடுத்தது வந்து t வர இடத்துல 9 சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ இங்க வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் a எழுதிக்கலாம். t வர இடத்துல 9 சப்ஸ்டிட் பண்ணா 9 ஸ்கொயர் பிளஸ் b into t வர இடத்துல 9 பிளஸ் c equal to 208. இப்போ 9 ஸ்கொயர் பண்ணா 81, முன்னாடி a இருக்கு 81a பிளஸ் 9b பிளஸ் c equal to 208. ஸோ இப்போ நம்ம வந்து உங்களுக்கு என்ன மெத்தட் சொல்லியிருக்கேன்னா காஸ் எலிமினேஷன் மெத்தட்ல பண்ண சொல்லியிருக்கு. அப்போ அதனுடைய ப்ரொசீஜர் பாருங்க. முதல்ல ரெடியூஸ் ரோஸை ரெடியூஸ் பண்ணும். அப்புறம் வந்து யூசிங் பேக் சப்ஸ்டியூஷன் மெத்தட் டு ஃபைண்ட் த சொல்யூஷன். பேக் சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிக்கும். இப்போ ரோஸை ரெடியூஸ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து இந்த ஈக்குவேஷன்லாம் ஒரு மேட்ரிக்ஸ் தான் முதல்ல நம்ம கன்வெர்ட் பண்ணணும். இப்போ a கமா பின்னு ஒரு மேட்ரிக்ஸ். ஓகேவா? இதில் வந்து ஏயோட கோஎஃபிஷியன்ட், ஸ்மால் ஏயோட கோஎஃபிஷியன்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஃபர்ஸ்ட் காலமா எடுத்து எழுதுங்க. அப்ப 9 36 81 அத ஃபர்ஸ்ட் காலமா எடுத்து எழுதிருங்க. அடுத்தது வந்து b யோட கோஎஃபிஷியன்ட் என்னலாம் இருக்கு? 3 6 9 அத செகண்ட் காலமா எடுத்து எழுதிருங்க. அடுத்து c யோட கோஎஃபிஷியன்ட் இங்க 1 இங்கேயும் 1 இங்கேயும் 1 அத வந்து தேர்ட் காலமா எடுத்து எழுதிருங்க. நெக்ஸ்ட் ரைட் சைடுல 64 133 208 அத ஃபோர்த் காலமா எடுத்து எழுதிருங்க. இப்போ வந்து உங்களுக்கு ரைட் சைடில் உள்ளது எழுதும் போது என்ன செய்யணும்னா நடுவில் ஒரு கோடு போட்டுக்கணும். ஓகேவா? அதாவது ஏபிசியோட கோஎஃபிஷியன்ட் எழுதியிருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் டேமா அதை வச்சுக்கிட்டு ஒரு கோடு, அப்புறம் ரைட் சைடில் இருக்கிறது தனியாக இருக்கணும். ஓகேவா? தனியாக செப்பரேட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து ரோ ரெடியூஸ் மெத்தட் இப்போ தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸ்டெப் ஒன்னு சொல்லி போடுவோம். ஓகேவா? சேஞ்ச் ரோல என்ன நம்பர் கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா இங்கே 1 இருந்துச்சுன்னா அதை விட அதிகமான நம்பர் 2 3 கொடுப்போம். சேஞ்ச் ரோல இங்கே மொத்தம் 3 ரோஸ் தான் இருக்கு, அதனால 1 2 ஸ்டாப் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா யூசிங் ரோல என்ன நம்பர் கொடுப்போம்னு பாத்தீங்கன்னா இங்க ஸ்டெப்போட நம்பர் என்ன நம்பர் அங்க 1ங்கிறனால இங்கே 1 1 கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து செகண்ட் ரோ தேர்ட் ரோல தான் சேஞ்ச், அதனால ஃபர்ஸ்ட் ரோல எந்த சேஞ்சுமே இல்லை, அதனால ஃபர்ஸ்ட் ரோ கொண்டு வந்து அப்படிங்க எழுதிடலாம். அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் ரோல சேஞ்ச் பண்ண போறோம். செகண்ட் ரோ சேஞ்ச் பண்ணக்கூடிய இந்த ரோவை கொண்டு வந்து இங்க சைட்ல எழுதிக்கணும். அடுத்தது ஃபர்ஸ்ட் எதை யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ண போறோம்? யூசிங் ரோ 1. ரோ 1 கொண்டு வந்து அதுக்கு கீழே எழுதிக்கணும். இப்போ ஸ்டெப் 1 அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்தா இல்லைங்க 36 இங்க 9, அதனால ஒரே மாதிரி கொண்டு வர்றதுக்காண்டி நம்ம இந்த ரெண்டாவது எழுதியிருக்கிற ரோ வந்து 4ஆல மல்டிப்ளை பண்ணும். மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 36 12 4 256 கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இங்க எழுதியிருக்கோம்ல இந்த ரோ வந்து அப்படியே எழுதிங்க 36 6 1 133. இப்போ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் பாருங்க ஒரே மாதிரி இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து ஸ்டெப் 1ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஒரே மாதிரி இருக்கணும்.
இப்போ சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. 36ல 36 போனால் 0, 6ல 12 போச்சுன்னா -6, 1ல 4 போச்சுன்னா -3, 133ல 256 போச்சுன்னா -123. இங்கே கிடைச்சிருக்கிற ஆன்சரை கொண்டு வந்து இங்கே செகண்ட் ரோவில் எழுதிரு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோ 3 சேஞ்ச் பண்ணணும். அதனால இங்கே ரோ 3யை வந்து எடுத்து இங்கே சைடில் எழுதிக்கணும். எதை யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணுதுன்னா ரோ 1 யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணணும். அந்த ரோ 1 எடுத்து இந்த இருக்கு அதை எடுத்து அதுக்கு கீழே எழுதிக்கணும். ஸ்டெப் 1னா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஒரே மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைங்க 81 9 இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த செகண்டா எழுதிருக்க அந்த ரோ மட்டும் ஒரு 9ஆல மல்டிப்ளை பண்ணு. ஸோ இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் எழுதிருக்க அந்த ரோ அப்படியே எழுதிருக்கேன் 81 9 1 208. செகண்ட் எழுதிருக்க அந்த ரோவை 9ஆல மல்டிப்ளை பண்ணா 81 27 9 576 வரும். இப்போ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஒரே மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஒரே மாதிரி இருக்கணும். இருந்தால் சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். 81ல 81 சப்ட்ராக்ட் பண்ணா 0, 9ல 27 சப்ட்ராக்ட் பண்ணா -18, 1ல 9 சப்ட்ராக்ட் பண்ணா -8, 208ல 576 சப்ட்ராக்ட் பண்ணா -368. இங்கே கிடைச்சிருக்கிற அந்த ஆன்சரை கொண்டு வந்து தேர்டு ரோவா இது. ஸோ இப்போ நம்மளுக்கு ஸ்டெப் 1 முடிஞ்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் 2. ஸ்டெப் 2னா சேஞ்ச் ரோல நம்ம என்ன நம்பர் கொடுப்போம்னா அதை விட அதிகமான நம்பர் 3. ரோ யூசிங் ரோல வந்து நம்ம என்ன நம்பர் கொடுப்போம்னா ஸ்டெப்போட நம்பர் 2வே அப்படியே கொடுத்துருவோங்க. 2 தான். இப்போ நம்மளுக்கு தேர்ட் ரோல மட்டும்தான் சேஞ்ச். ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோல சேஞ்ச் இல்லை. இந்த ரோலையும் சேஞ்ச் இல்லை. அதை கொண்டு வந்து அப்படியே எழுதிடலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ரோல சேஞ்ச் கொடுக்க போறேன். அந்த சேஞ்ச் கொடுக்க பண்ணக்கூடிய தேர்ட் ரோவை கொண்டு வந்து இங்க மேல எழுதிக்கணும். எதை யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ண போறோம்னா செகண்ட் ரோவை யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ண போறோம். அந்த செகண்ட் ரோவை எடுத்து இங்க இருக்கு அந்த செகண்ட் ரோவை எடுத்து அதுக்கு கீழே எழுதிக்கணும். நம்மளுக்கு செகண்ட் ஸ்டெப் அப்படிங்கிறதுனால ஸ்டெப் 2ங்கிறதுனால செகண்ட் எலமெண்ட் ஒரே மாதிரி இருக்கும். அப்படி இல்லை. அதனால நம்ம என்ன பண்றோம்னா இங்க ரெண்டாவது எழுதிருக்க அந்த ரோ வந்து 3ஆல மல்டிப்ளை பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் எழுதிருக்க அந்த ரோ அப்படியே எழுதிக்கலாம். 0 -18 -8 -368. செகண்ட் எழுதிருக்க அந்த ரோவை 3ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 0 -18 -9 -316 என்னும். இப்போ செகண்ட் எலமெண்ட் பாருங்க ஒரே மாதிரி இருக்கு. அதனால சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். இப்போ 0ல 0 போனா 0, -18ல -18 போனா 0, -8ல -9 போச்சுன்னா 1, -368ல -369 போச்சுன்னா 1. இங்கே கிடைச்சிருக்க ஆன்சரை கொண்டு வந்து இங்கே தேர்ட் ரோல எழுதிடலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? இதுக்கு பேர் தான் ரோ ரெடியூஸ். ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்க ரோ ரெடியூஸ் வந்து பிடிச்சாச்சு. அடுத்தது இப்போ பேக் சப்ஸ்டியூஷன் மெத்தடை யூஸ் பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஈக்குவேஷனை இந்த மேட்ரிக்ஸை திரும்ப ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணணும். இதில் வந்து இந்த 0 தான் ஏயோட கோஎஃபிஷியன்ட் 0, அதனால போட வேண்டாம். பியோட கோஎஃபிஷியன்ட் 0, அது போட வேண்டாம். சியோட கோஎஃபிஷியன்ட் 1, அதனால 1 × சி தான். ரைட் சைடில் வந்து ஈக்குவல் டு 1 போட்டுடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏயோட கோஎஃபிஷியன்ட் வந்து 0, அது போட வேண்டாம். பியோட கோஎஃபிஷியன்ட் -6, அப்போ -6b. இங்கே சியோட கோஎஃபிஷியன்ட் வந்து -3 ஈக்குவல் டு ரைட் சைடில் -123 வந்து. ஓகேவா? ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு -6b -3, இந்த சிக்கு பதிலாக இங்கே வந்து என்ன போட்டுடலாம்னா 1 சப்ஸ்டிட் பண்ணிடலாம். சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து நம்மளுக்கு இந்த -6b எடுத்து அப்படி எழுதிடலாம். இந்த -3 × 1 -3 தான். அதை கொண்டு வந்து ரைட் சைடில் கொண்டு வந்துடணும். ஏற்கனவே ரைட் சைடில் -123 இருக்கு. அப்போ இந்த -3 ரைட் சைடில் வரும்போது +3 ஆயிடுது. இப்போ -123ல 3 சப்ட்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு -120 வரும். லெஃப்ட் சைடில் -6b இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த -6 வந்து டிவைடில் கொண்டு வந்துடுறேன். b ஈக்குவல் டு -120/-6. ஸோ மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். 6க்கும் 120 கேன்சல் பண்ணால் 20. ஸோ b ஈக்குவல் டு 20 தான் ஆன்சர். ஸோ c கண்டுபிடிச்சாச்சு, b கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து இன்னொரு ஈக்குவேஷன் எழுதணும். அதாவது இந்த 9 வந்து ஏயோட கோஎஃபிஷியன்ட், இப்போ 9a. இந்த 3 வந்து பியோட கோஎஃபிஷியன்ட் 3b. அடுத்தது இந்த 1 வந்து சியோட கோஎஃபிஷியன்ட், இப்போ 1 டைம்ஸ் c ஈக்குவல் டு ரைட் சைடில் வந்து 64. இப்போ இந்த ஈக்குவேஷன்ல வந்து நம்ம பியோட வேல்யூவையும் சியோட வேல்யூவையும் கண்டுபிடிச்ச வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அப்போ 9a அப்படி எழுதிக்கலாம். பிளஸ் 3 டைம்ஸ் இந்த பிக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணிடலாம்? 20a சப்ஸ்டிட் பண்ணிடலாம். பிளஸ் இந்த சிக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுடலாம்னா இந்த 1 எடுத்து போட்டுடலாம். ஈக்குவல் டு 64. அப்போ 9a அப்படி எழுதலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 3 × 20 60 + 1 ஈக்குவல் டு 64.
அப்புறம் 9a அப்படி எழுதிடலாம். 60 + 1 ஆட் பண்ணீங்கன்னா 61 = 64. ஸோ இந்த 61 நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ரைட் சைடில் கொண்டு போயிடலாம். அப்போ 9a = 64 - 61. அடுத்த ஸ்டெப்பில் 9a = 64ல் 61 சப்ட்ராக்ட் பண்ணால் 3ன்னு வரும். ஸோ இப்போ நம்மளுக்கு ஏ தான் வேணும். a = 3/9. ஓகேவா? இந்த 9 டிவைடில் கொண்டு வந்துடலாம். ஸோ 3க்கும் 9க்கும் கட் பண்ணிங்கன்னா 1/3. ஸோ a = 1/3 தான் ஆன்சர். ஸோ இங்கே கிடைச்சிருக்கிற a வேல்யூ, b வேல்யூ, c வேல்யூ எல்லாத்தையும் ஈக்குவேஷன் 1ல் கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அதாவது ஈக்குவேஷன் 1 நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு தடவை எழுதி வச்சுக்கிறோம். v of t = at² + bt + c. இதுதான் ஈக்குவேஷன் 1. Put the values of a, b and c in equation 1. a, b, c ஓட வேல்யூ வந்து ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ண போறோம். இப்போ v of t = எனக்கு என்ன வந்துடும்? a க்கு பதிலாக 1/3t² + b க்கு பதிலாக 20t, அப்புறம் + c க்கு பதிலாக 1. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து when time t = 15 இருக்கும்போது ஆன்சர் கேட்டுருந்துச்சு. when time t = 15 இருக்கும்போது ஸ்பீடு என்னன்னு கேட்டுருந்துச்சு. அப்போ t டைம் வர இடத்துல 15 சப்ஸ்டிட் பண்ணிடலாம். 1/3 இன்ட்டு டீக்கு பதிலாக 15 போட்டோம்னா 15² + 20 இன்ட்டு டீக்கு பதிலாக 15 + 1. அப்புறம் 15 ஸ்கொயர் பண்ணி எழுதிங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 225/3 ப்ளஸ் இந்த 20 15 மல்டிப்ளை பண்ணால் 300, அப்புறம் +1. அப்புறம் 225 3ஆல் கட் கொடுத்தீங்கன்னா ஒரு 75 வரும். ஸோ 75 + 300 + 1 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 375 வரும். ஸோ இதுதான் டைம் 15 செகண்டாக இருக்கும்போது உள்ள ஸ்பீட்.